ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கு வீட்டில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் பார்ட் 24 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்கள் விளக்கு ஏற்றவோ அணைக்கவோ கூடாது. சகோதரர்களும் பிதா புத்திரர்களும் ஒரே நாளில் சவரம் செய்யக்கூடாது. உணவேற்க உட்காரும் இடம், உணவை தாங்குகின்ற பாத்திரம் அல்லது இலை, அதனை போடும் இடம், உணவேற்கின்றவரின் கை கால்கள், உணவு பரிமாறுபவர், உணவு தயாரிப்பு செய்பவர், உண்பவர் என உணவு எல்லாவற்றிலுமே தூய்மை தேவை. அன்பும் அழகும் உபசரிப்பும் நிறைந்த சூழ்நிலை தேவை. தனித்து உட்கார்ந்து சாப்பிடுவதும் பரிமாறுவதில் உணவிலும் குற்றம் குறை இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் இட்டதை நிந்திக்காமல் உண்பதும், மிதமாக பேசுவதும், மனக்கிளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அமைதி காத்தலும் பெரியோர் மரபு. சாஸ்திரங்கள் சொல்லுது, நிறைய பேர் வீட்டில் இந்த சாப்பிடும்போது தான் நிறைய சண்டைகள் வரும். தவறுகள் எல்லாமே அப்போ தான் மனைவியும் சுட்டி காட்டுவாங்க. உடனே கணவனும் சமைச்ச சாப்பாடு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இது மிக மிக தவறுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எண்ணெயில் பொரித்து பிசுபிசுப்பு இல்லாத பொருள், பழங்கள் இவற்றை கையால் பரிமாறலாம். வாழை இலையின் உட்புறத்தில் தான் உணவை வைக்க வேண்டும். தாமரை இலையில் உள்ளும் வெளியிலும் வைக்கலாம். முடியுடன் கூடிய அன்னத்தை தெரியாமல் வாயில் வைத்துவிட்டால் அதை உமிழ்ந்துவிட்டு வாயை கொப்பளித்து பிறகுதான் உண்ண வேண்டும். தாமரை இலையில் கிரகஸ்தனும் வெண்கல பாத்திரத்தில் துறவியும் பிரம்மச்சாரியும் விதவியும் உண்ணக்கூடாது. கிரகஸ்தனுக்கு வெண்கல பாத்திரம் சிறந்தது. வீணாக பட்னி இருப்பதும் உடலை வருத்துவதும் கூடாது. வீட்டில் ஏதாவது ஒரு கோபம் வந்தாலோ சண்டை வந்தாலோ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது அன்னபூர்ணியை நிந்திக்கிறது மாதிரி ஆகும். அதனால் எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் சாப்பாட்டின் மீது காட்டக்கூடாது. வேகமாகவும் மிகவும் மந்தமாகவும் சாப்பிடக்கூடாது. துறவிக்கு 8 கவலம், வனப்பிரஸ்தனுக்கு 16 கவலம், கிரகஸ்தனுக்கு 32 கவலம், பிரம்மச்சாரிக்கு கொள்ளுமளவு உண்பது நல்லது. கவலம்னா ஒரு கைப்பிடி சாப்பாடு. நெய், எண்ணெய், பாயாசம் கையில் இடக்கூடாது. மற்றவங்க சாப்பிடும்போது அவங்க கை ஏந்துவாங்க, அதில் நெய்யோ எண்ணெயோ பாயாசமாக நம்ம இடக்கூடாது. நெய்யின் ஏடு, புளித்த தயிர், பிரதமையில் பூசணி, ஷஷ்டியில் புடலங்காய், சப்தமியில் நெல்லிக்காய், திரையோதசியில் எள்ளு, சதுர்தசியில் புளி இவை ஒதுக்கப்பட வேண்டும். உறவினர்களுக்கு கசப்பான பொருளை வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. மலடியாக இருந்தால் 8 ஆண்டுகளுக்கு பிறகும், குழந்தைகள் பிறந்தும் இறந்து கொண்டே இருந்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகும், பெண் பிள்ளைகளே பெறுபவளாக இருந்தால் 11 ஆண்டுகளுக்கு பிறகும் வேறு விவாகம் செய்து கொள்ளலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. மனைவி இறந்தால் அக்னி காரியங்கள் செய்கின்ற தகுதியை இழக்கின்றான். அந்த தகுதியை பெற மறுவிவாகம் செய்து கொள்ளலாம். 2ஆம் மனைவியும் இறந்துவிட்டால் எற்கஞ்செடியை 3வது மனைவியாக முறைப்படி மணந்து 4வதாக ஒருவளை மணப்பர். இது அந்த காலத்தில் நிறைய கல்யாணங்கள் செய்து கொள்ள வழக்கமாக இருந்தது. அப்போ சின்ன வயசுலேயே கல்யாணம் நடக்கும். அப்போ சீக்கிரம் அந்த மனைவிகளோ இல்லை அந்த மாப்பிள்ளையோ இறந்துடுது வழக்கம். இப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு 2-3 கல்யாணங்கள் செய்து கொண்டு, இப்போ அப்படி கிடையாது. அப்போ எழுதி வச்ச சாஸ்திரங்கள்னால இது அப்படி இருக்கு. மூத்தவன் ஜடம், ஊமை, குருடு, செவிடு, கூணல், குள்ளம் குறைபாடு இருந்தால் இளையவனுக்கு திருமணம் செய்யலாம். விவாகம் வேண்டாம் என்று மூத்தவன் வெறுத்தாலும் இளையவனுக்கு செய்யலாம். மூத்தவன் சேஷாந்திரம் சென்று 12 ஆண்டுகள் கழிந்த பின்னர் தகவல் தெரியாது இருந்தால் இளையவன் மனம் முடித்து கொள்ளலாம். பெரியவன் இருக்கும்போது சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குறைபாடுகள் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் செய்யலாம். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள் சூரிய உதயத்தில் இருந்து இவை கணக்கிடப்படுகின்றன. ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷங்கள் ஆகும். 28வது முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் ஆகும். சூரியோதயம் 6 மணிக்கு என்றால் 3:36 முதல் 4:24 வரை ஆகும். சூரிய உதயத்திற்கு முன்னும் பின்னுள்ள 3 நாளிகைகள் சந்தியா காலம் எனப்படும். இந்த நேரத்தில் ஆகாரம், தூக்கம், உடல் உறவு, நூல்கள் படிப்பது இவை கூடாது. சிறுநீர் கழித்த பின் 4 தடவையும்
மலம் கழித்த பின் 8 தடவையும் வாயில் நீர் நிரப்பி கொப்பளித்து தனது இடதுபுறத்தில் துப்ப வேண்டும். ஏன்னா வலதுபுறத்தில் தேவதைகள் இருப்பதாக ஐதீகம், அதனால் இடதுபுறத்தில் துப்ப வேண்டும். கால்களை முழங்கால் வரை அலம்ப வேண்டும். கைகளை மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். மரக்குச்சிகள் இல்லாவிட்டால் நாவலிலை அல்லது மாவிலையால் பல் துலக்கலாம். அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, ஸ்ராத்த நாள், பிறந்த தினம், விரத தினம், ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாள்களில் குச்சியால் இரத்தம் காணும்படி அழுத்தி தேய்க்கக்கூடாது. பிரம்மச்சாரி, கன்னிப்பெண், விதவைகள் மரக்குச்சியால் தேய்க்கக்கூடாது. அரசங்குச்சியில் பல் துலக்கக்கூடாது. பல் துலக்கியதும் 16 தடவை வாய் கொப்பளிக்க வேண்டும். நீரிலேயே துவைத்த துணியை பிழியக்கூடாது. மலையில் தோன்றி கடலில் கலக்கின்ற நதி, கிழக்கில் உள்ள மலையில் உண்டாகி மேற்கில் உள்ள கடலில் கலக்கின்ற நதி, மலையில் அல்லது பூமியில் ஊற்றாக வெளிவந்த நதி, மலையடிவாரத்தில் ஊறி கொண்டிருக்கின்ற ஓடை, மனிதர் வெட்டாமல் தானே அமைந்த குளம், இவைகள் ஸ்நானம் செய்ய ஏற்ற நீர்நிலைகள் ஆகும். சந்தியா காலம், பிறந்த நாள், திருமண நாள், உபவாச நாள், சவரம் செய்த அன்றும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. உலர்ந்த ஆடை உடுத்தியே நற்கர்மங்கள் செய்ய வேண்டும். ஜபம் செய்வதற்கான மாலை ருத்ராட்சம், பவளம், முத்து, ஸ்படிகம், தாமரை கொட்டையால் செய்த மாலையாக இருக்க வேண்டும். அதில் 108 மணிகள் இருக்க வேண்டும். ஸ்ரீருத்ரம், சமகம், புருஷ சுக்தம், விஷ்ணு சகசநாமம் முதலியவை பாராயணம் செய்தால் பாவங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். பூனை, மாடப்புறா, கிளி இவற்றை வளர்ப்பது நல்லது. செவ்வாய், வெள்ளி, மாலை நேரம், இரவு நேரம், சந்தியா காலம், அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, சதுர்தசி, துவாதசி காலங்களில் துளசியை பறிக்கக்கூடாது. விக்கிரகம், எந்திரம் முதலியவற்றிற்கு தினமும் அபிஷேகம் செய்ய தேவையில்லை. தீர்த்தம் பருகிய பின் கை அலம்பக்கூடாது. கட்டில் முதலியவற்றில் உட்கார்ந்து காலை தொங்கவிட்டோ தரையில் ஆசனமின்றி உட்கார்ந்தோ காலை நீட்டிக்கொண்டோ வாகனங்களின் ஏறி அமர்ந்தோ உண்ணக்கூடாது. சத்தமிட்டு உறிஞ்சி அல்லது கடித்து சாப்பிடக்கூடாது. உண்ணும்போது ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. பாயாசம், நெய், தயிர், தேன், பழம் மீதம் வைக்காமல் சாப்பிட வேண்டும். உண்ணும்போது தீபம் அணைந்தால் சாப்பிடுவதை நிறுத்தி மறுபடி வெளிச்சம் வந்த பிறகு களத்தில் இட்டதை மட்டும் சாப்பிடலாம். மறுபடி அதில் உணவு வகைகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோ பாலோ கலந்த அன்னத்தை உண்ட பின் நீர் பருகக்கூடாது. தாமரை இலையில் கிரகஸ்தன் உண்ணக்கூடாது. ஈரத்தலையுடன் சாப்பிடக்கூடாது. நிறைய சத்தம் உள்ள இடத்தில், அருவருப்பு தரும் மனமுள்ள இடத்தில் உண்ணக்கூடாது. நாய், கோழி, காக்கை, பூனை முதலியவை முகர்ந்த உணவு உண்ணக்கூடாது. பிறரது எச்சில் உணவு, ருசி மாறிய உணவு, நிறம் மாறிய உணவு உண்ணக்கூடாது. மேற்கூரை இல்லாத இடத்தில் ஆகாசம் பார்க்க சாப்பிடக்கூடாது. படித்துக்கொண்டும் படுத்துக்கொண்டும் அரட்டை அடித்துக்கொண்டும் உண்ணக்கூடாது. வீணாக பட்னி இருக்கக்கூடாது. மண் பாத்திரத்திலும் இரும்பு பாத்திரத்திலும் உணவு உண்ணக்கூடாது. சாப்பிட்ட தட்டை தானே அலம்பி வைக்க வேண்டும். தாயாரோ மனைவியோ உணவு பரிமாற வேண்டும். சாப்பிட்டதும் உட்கார்ந்திருப்பவனுக்கு வயிறு பெருக்கும், நிற்பவனுக்கு உறுதி உண்டாகும், நடப்பவனுக்கு ஆயுள் வளரும், ஓடுபவனுக்கு அழிவு உண்டாகும், தூங்குகிறவனுக்கு உடல் பெருத்து உண்டாகும். மெதுவாக 100 அடி நடந்து அரசன் போல் நிமிர்ந்து உட்கார வேண்டும். பாக்கு அதிகமானால் நோய் வரும். பகலில் சுண்ணாம்பு அதிகமாயும் காலையில் பாக்கு அதிகமாகவும் மாலையில் வெற்றிலை அதிகமாகவும் வைத்து சாப்பிட வேண்டும். பிரம்மச்சாரி, விரதம் இருக்கும் கிரகஸ்தன், துறவி தாம்பூலம் போடக்கூடாது. தூங்கும் முன் அகஸ்தியர், மாதவன், கபில முனிவர் இவர்களை நினைத்து படுக்க வேண்டும். மரத்தடியில், நார்ச்சந்தியில், தானிய மூட்டையின் மேல், குரு, இஷ்ட தெய்வம், பெரியோர் இவர்களின் எதிரிலும் கருங்கல்லின் மீதும் தூங்கக்கூடாது. சிறுவர்களுக்கிடையே பெண்களுக்கிடையே தூங்கக்கூடாது. தனக்கென பூமாலை தானே தொடுக்கக்கூடாது. மலையில் வெகு காலம் வசிக்கக்கூடாது. உடைந்த பலகையில் அமரக்கூடாது. முடி, நகம் இவற்றை தானே வெட்டி கொள்ளக்கூடாது. பற்களால் நகம் கடிப்பது, தலைமுடியை கடிப்பது, உடுத்திய துணியை கடிப்பது, பிச்சைக்காரர்களுக்கு யாசகம் கேட்பவர்களுக்கு அஞ்சி வாசற்கதவை மூடுவது,
பிறரை வீணே துன்புறுத்துவது, பொல்லாங்கு பேசுவது இவையெல்லாம் பாவங்கள் சேர்க்கும். சிவலிங்கம் நந்திக்கிடையே செல்லக்கூடாது. ஆடு, கழுதை, ஒட்டகம், துடைப்பம் இவற்றின் புழுதி, பிறரின் மூச்சுக்காற்று, ஆடைக்காற்று, முரத்தால் அசையும் காற்று இவை உடலில் பட்டால் லக்ஷ்மி கடாட்சம் இன்றி அந்த வீடு தரித்திர நிலைக்கு போகும். இந்த குறிப்புகளெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மற்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.